A stone dropped from a top of a tower of height 300 meter. ஒரு டவர் இருக்கு, ஒரு டவர் ஹைட் கொடுத்தாச்சு 300 மீட்டர். ஹைட்ல இருந்து டிராப் பண்ணியாச்சு. ஸ்பிளாஷ் into a water of pond near the base of the tower. இங்க வாட்டர் இருக்கு, அதுல வந்து ஸ்பிளாஷ் ஆகும். When the splash heard at the top, given the speed of sound is 340. ஏய், எவ்வளவு டைம்ல அவனுக்கு வந்து கேட்கும். ஆன்வர்ட் ஜேர்னியை டீன்னு வச்சுக்கலாம். இந்த சவுண்ட் அவன்கிட்ட போய் சேர்ந்த டைம் டி டேஷ்னு வச்சுக்கலாமா? மொத்த டைம் வேணும் அவன் டிராப் பண்ணதுல இருந்து அந்த ஸ்பிளாஷ் கேட்கிற வரைக்கான டைம். அப்போ total time will be equal to t plus t dash. t height கொடுத்திருக்கு, நம்ம டைம் வேணும். ஹைட் மட்டும் கொடுத்திருக்கு. s is equal to ut plus half at square. it is drop half at square. அப்ப s is equal to ut plus half gt square. s is nothing but 300 meter equal to half into 9.8 into t squared. அப்போ 600 by 9.8 root. This will be the value of time. அப்போ அது கீழே வந்து சேர்றதுக்கான டைம் கண்டுபிடிச்சாச்சு. இதான் டைம் it reached to the bottom, which is இதை நீ கால்குலேட் பண்ணேன்னா 7.82 செகண்ட். அப்ப this will be first answer வந்துருச்சு 7.82 செகண்ட் பிளஸ். இப்போ இது ஹைட், அதே டிஸ்டன்ஸ் தான். என்ன வெலாசிட்டில வருது? 340 கொடுத்திருந்தானே, 340 மீட்டர் per செகண்ட். செகண்ட் பார்ட்டுக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டைம் ஃபார் த செகண்ட் டைம், இது சவுண்ட் உடைய வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் 300 மீட்டர். வாட் இஸ் த டைம்? அதான் நமக்கு வேணும். வெலாசிட்டி, வாட் இஸ் த வெலாசிட்டி? 340. 300 by 340 which is equal to 15 by 17. கால்குலேட் பண்ணேன்னா 0.9 சம்திங் வந்துரும். 0.88 வருது. கரெக்டா? சோ ஆன்சர் இஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணு. The total time to hear the sound is, ரெண்டை ஆட் பண்ணா 8.70 seconds. Clear?